पति ब्रह्मचारी। அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்ற, இந்த ஜென்மத்துல நீ என் மருமகளா ஆகவே முடியாது. உன்னால நான் பட்ட வேதனை இருக்கே, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்க போறேன். ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சிங்க்ல கைய விட்டு எல்லா குப்பையும் கிளீன் பண்ணு. இஷாவால எப்படி பண்ண முடியும்? பெரியமா ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. பெரியமா நான் பண்ணிடுறேன். அண்ணி இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அவங்களால பண்ண முடியாது. நீ என்ன பெரிய ஆளாகலாம் நினைக்கிறியா? வேலைக்கு டைம் ஆகுதுல, போக வேண்டாமா? கிளம்பு முதல்ல. ஆமாமா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. நம்ம வீட்ல சட்டம் இருக்குல்ல, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும்னு. அவங்க பண்ணாதானே அவங்க எல்லா வேலையும் கத்துக்க முடியும். ரியா, வளரத நிறுத்து. இது கிண்டல் பண்றதுக்கான நேரம் இல்ல. ஆட்ரா சக்க சூரஜ், ரொம்ப தான் நீ கவலைப்படுற. பெரியமா அது வந்து நீயும் பூரன் மாதிரி மாறிட்டியடா. பொண்டாட்டி தாசன் ஆகிட்ட, அதுவும் இவ்வளவு சீக்கிரத்துல. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த அத்தை காலை வாராம விடுறதே இல்ல. சுரஜ் அண்ணா, விந்தியாக்கு அவங்கள மளிகை கடைக்கு வர சொன்னாங்க. மூட்டைகள்லாம் தூக்கி வைக்கணுமா? ஒரு 5 நிமிஷம் இரு. சூரஜ் போ போ, அவளுக்கு என்ன உதவி வேணும்னு போய் பாரு போ. அட போன்றல, பெரியமா இந்த உடைஞ்ச காலோட நான் வேணா போட்டுமா? நீ எங்க போற? இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? உன்னோட பாட்டியா? போ ஆரம்பி. பெரியமாவோட மனசுல இஷா மேல வெறும் வெறுப்பு தான் இருக்கு. அவளை சிங்க் கிளீன் பண்ண சொல்றாங்க, அவளுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. கண்டிப்பா வெறுப்பாங்கல்ல. இஷாவும் பெரியமாவுக்கு எதிராக நிறைய தப்பு பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப அனுபவிக்கிட்டோம். அது போகட்டும். அம்மா, நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் ஃபீல்லாம் பண்ணல, இது ரொம்ப தப்பா தெரியுது. இது வரைக்கும் இஷாக்கு நடந்த கொடுமை எல்லாம் போதாதான் என்ன? அது பத்தாதுக்கு இப்ப இவங்க வேற குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல மகாராணி. அப்படியே சிங்குக்குள்ள கைய விடுங்க, அப்படியே எல்லா குப்பையும் அள்ளி வெளியே எடுத்துறேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அழுக்கு தண்ணியெல்லாம் பக்கெட்ல எடுத்து ஊத்திரு. மோனிகா, நீ நான் பண்றேன். அவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது. அட இருங்க, உங்களுக்கு தெரியும்ல, அம்மா கோவத்துல இருந்தா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது. நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருங்க. எல்லா தப்புக்கும் காரணம் இந்த பொண்ணுதான். அதனால இவதான் கிளீன் பண்ணணும். என்னாச்சு? உன்னோட இந்த முடிய கட்ட சொல்லி நான் அப்பவே சொன்னல, ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்கு? நகத்தை வெட்டின மாதிரி இதையும் கொஞ்சம் வெட்டட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிடுறேன். முதல்ல பண்ணு. கிளவுஸ் இப்ப கிடைக்குமா? ஐயோ மகாராணி மருமகளே, இது ஒண்ணு உங்க மாளிகை இல்ல. அங்கதான் எல்லாரும் கிளவுஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இது என்னோட வீடு. இங்க எல்லாரும் வெறும் கைகளால தான் சுத்தம் பண்ணுவாங்க. சரி, சீக்கிரம் ஆரம்பி. விந்தியா, இங்க பாரு. நீயாவது பெரியமாக்கு புரிய வைய. நீ சொன்ன மறுப்பே தெரிவிக்க மாட்டாங்க. இஷா அந்த வீட்டுக்கு போகணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஏதாவது பண்ணி அவளுக்கு புரிய வச்சு வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா? தேவதை மாதிரி ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்துட்டு இருந்தா அவளை இந்த மாதிரி வேலை செய்ய சொல்றதெல்லாம் மிகப்பெரிய பாவம் தெரியுமா? சரளாத்த ஒருத்தர் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் சொல்லியா கேட்க போறாங்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஐயா வந்து அவளை செல்லன்னு கூப்பிடுவாரு. என்னுடைய தேவதன் வர நிஜமாவே அவ தேவதை தான். மயில் இறகு கூட அவ உடம்புல பட்டுச்சுன்னா அதுவே அவளுக்கு ஒரு அடையாளம் ஆயிடும். அவ்வளவு மென்மையானவ.
இந்த சூரஜ் இஷா மேல ரொம்ப தான் அக்கறை காட்டுறான். அவளுடைய கைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு நாள் கூட அவளுடைய வெறும் கால் தரையில பட்டதே இல்லை. ரோஜா இதழ்கள் மாதிரி அவளுடைய பாதங்கள் ரெண்டும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டா. நீயே சொல்லு பிந்தியா, இங்க எப்படி அவளால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்? பஞ்சு மாதிரி கைகள், ரோஜா பூ மாதிரி கால்கள். ஆ, ஆ. கல்யாணமான 2 நாள்ல எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்ட இல்லையா? இஷா, இஷா, நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? அட, ஏ மகாராணி நில்லு, உன் நாடகத்தை நிறுத்து. எங்க போற? நீ தான் இந்த கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். என்ன நடக்குது? ஆ? ஐயோ, இந்த மாமா ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரக்கூடாதா? ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்தாரு? கிளைமேக்ஸ் அப்படியே பாதியில நின்னு போச்சே. ஆமா, இங்க என்ன சித்தப்பா, நடக்குது? அது என்ன நடந்துச்சுன்னா அம்மா ஈஷாவை சிங்க் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கா நீ? நல்லா இருக்கு. நம்ம வீட்டு மாளிகைய அந்த பொண்ணு வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த பொண்ணை பத்தி உங்க மனசுக்குள்ள மாளிகை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை எப்ப க்ளீன் பண்ண போறீங்க? பார்த்து பார்த்து அண்ணி, வாங்க. வந்து உட்காரு. மெதுவா மெதுவா உட்காருங்க. நீங்க எந்த விஷயத்துக்காக இவளுக்கு தண்டனை கொடுக்கறீங்க சொல்லுங்க. மாமா, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லம்மா, தப்புனா அது யார் செஞ்சாலும் தப்புதான். அது பெரியவங்களே பண்ணாலும் அது தப்புதான். தப்புக்கு முன்னாடி நம்ம தலை வணங்க கூடாது. அண்ணி, உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய விரோதம், உங்களுடைய கோபம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க இதை காட்டுற இடம் இருக்கே, அது ரொம்ப தப்பு. ஒரு பொண்டாட்டி அவன் புருஷன் கூட சாப்பிட வெளியே போனதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நாம வீட்டுக்கு வந்த புது மருமகளை நாம இப்படி கொடுமைப்படுத்துறோமே, நாமளும் தப்பானவங்களா மாறிட்டோம்னு உங்களுக்கு தோணல? இல்ல அண்ணி, இனிமே இப்படி நடக்காது. இனிமே இந்த வீட்டுல புது மருமக என்னெல்லாம் பண்ணுவாளோ அதை தான் இஷாவும் பண்ண போறேன். இஷா நம்ம சூரஜை கூட்டிக்கிட்டு நாளைக்கு நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போயாகும். எப்படி மோனிகா பூரன் கூட போனாலும் அந்த மாதிரி. அண்ணி, புது ஜோடிங்களுக்கு புது வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். தண்டனை இல்லை. சூரஜ் எங்கேயும் போக மாட்டான். எந்த உரிமையில இவ போவா?
நான் தான் அவளை மருமகளை ஏத்துக்கவே இல்லையே. நீங்க எப்பவோ அவளை மருமகளா ஏத்துக்கிட்டீங்க நீ. நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கிட்டனாலதான் கிச்சன்ல அவளை சமைக்கவே விட்டீங்க. அவளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய உரிமையும் கொடுத்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தான். அதனாலதான் மத்தவங்க எப்படி தப்பு பண்ணி தண்டனை அனுபவிச்சாங்களோ அதையே அவளும் அனுபவிச்சாங்க. கடைசியா சொல்றேன், நாளைக்கு ஈஷா சூரஜை கூட்டிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போகும். இனி யாரும் பேசாதீங்க. எனக்கு இவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ல மொத்தமா 4 ட்ரெஸ் தான் இருக்கு. இதுல ஒண்ணு கூட சிகப்பு கிடையாதே. இதுல நான் எதை கட்டிக்கிறது? எது கட்டிக்கலாமா? உனக்கு எதுவும் ஆகலையே? நீ மட்டும் இல்லைன்னா ஒரு வேலை அடிபட்டிருக்கும். தேங்க்யூ. சூரஜ், சொல்லு. சூரஜ், நான் உண்மையிலேயே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். லேட் ஆனாலும் இப்போவாவது உன்னுடைய மூளை வேலை செய்யுது. அட, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ என்ன வேற எந்த மாதிரி பொண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பா டென்ஷன் தான் ஆவாங்க. ரியலி என்னோட டென்ஷன் என்னன்னு உனக்கு புரியுதா? என்ன பேசுற நீ? நான் புரிஞ்சுக்காம வேற யாரால புரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நீ சொல்லு. வந்து உன்னால எனக்கு நிஜமா ஹெல்ப் பண்ண முடியுமா? அதான் நான் தான் முதல் நாள்ல சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. இப்பவே வா, உன்னுடைய அப்பா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். வா. அப்பாவா? இந்த விஷயத்துல அப்பாவால என்ன பண்ண முடியும்? உன் கூட நான் எந்த கலர் சாரி கட்டிட்டு வந்தா அவருக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது? என்ன சாரியா? சாரி நடுவுல எங்க இருந்து வந்தது? சாரி நடுவுல எல்லாம் வரல, ஏதோ இங்கதான் இருக்கு. ஆனா எனக்கு பூஜைக்கு இதுல இருக்கிற எந்த சாரியுமே பிடிக்கல. சூரஜ், சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன்கிட்ட நிறைய பணம் இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீ எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி எனக்காக ஒரு ரெட் கலர் சாரி வாங்கிட்டு வரியா? நாளைக்கு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்ல, அதனால ரெட் கலர் சாரி கட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. நீ இவ்வளவு நேரம் இங்க வந்து சேலையை பத்தி தான் பேசிட்டு இருந்தியா? ஆமா, வேற என்ன இருக்க போகுது? அந்த ரெட் கலர் சாரிக்கு மேட்சிங்கா வளையல, பொட்டு, லிப்ஸ்டிக் அது எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. முதல் தடவையா குலதெய்வம் கோவிலுக்கு போறோம்ல, அந்த கடவுளுக்கும் நம்மள எக்ஸ்கியூஸ் மீ பிடிக்கணும். மேடம், நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போறோம். நம்ம குலதெய்வம் ஆத்தாளுக்கு அவ்வளோலாம் நேரம் இல்ல. நீங்க என்ன லிப்ஸ்டிக், என்ன பொட்டு, என்ன வளையல்லாம் போடுறீங்கன்னு பாக்குறதுக்கு. சாமி மனசை தான் பார்க்கும், துணியை பார்க்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாக்கு போக்கு சொல்லாத. சாரி வாங்கி கொடுக்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு. ஆனா குலதெய்வம் கோவிலுக்கு நான் ரெட் கலர் ட்ரெஸ்ல தான் வருவேன். நீ ரொம்ப வினோதமான ஆளு. சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கறது சிகப்பு கலர்னு கூட தெரியல. முதல்ல பயன்படுத்த வேண்டியது சாம, அதாவது அன்பா பொறுமையா பேசி பிரச்சனைக்கான தீர்வை காணணும். அதாவது அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுங்க. பொறுமையா அன்போட மெதுவா அன்னைக்கு எடுத்து புரிய வைங்க. சரி, ஓகே. உனக்கு சேலையோட சேர்த்து என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துரு. நான் போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறேன். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. மேட்சிங் நெயில் பாலிஷ் கூட வாங்கிட்டு வந்துரு ப்ளீஸ். ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல இவளுக்கு இவ்வளவு குடும்பம் நடந்திருக்கு. ஆனா இவ அதெல்லாம் பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு மேடம் இப்ப சேலைக்கு மேட்சிங் தேட முழுகிட்டாங்க. போக போக இவன் நிலைமை என்ன ஆக போகுதோ தெரியல. ஆண்டவன் தான் காப்பாத்தணும். ஏதாவது சொன்னியா? நானா? நான் என்ன சொல்றது? ஒண்ணு இல்ல. அது
லிஸ்ட் கொடுத்துருங்க என்கிட்ட ப்ளீஸ். நான் போய் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காவியா போதும், இதுக்கு மேல முடியாது. இப்ப நான் கண்ணை திறக்க போறேன். பொறுங்க 2 நிமிஷம். என்னால முடியாது. ஓகே 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 இப்ப தாராளமா உங்க கண்ணை திறக்கலாம். அட, இந்த போட்டோகிராஃபிலாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? குஷ்பண்ணி தான் என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ உங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்க ஃபுல் மோட்டிவேட்டடா இருப்பீங்க. அப்புறம் சீக்கிரமா உங்க சொந்த கால்ல நீங்க நிப்பீங்க. பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுல இருந்து எதை எடுத்து குலதெய்வத்துக்கு கொடுப்பாங்க, எதை மருமக கிட்ட கொடுப்பாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. இந்த கூடை இருக்கு இல்லையா, இத மருமக கோவிலுக்கு கொண்டு போகணுமா இல்ல அவ வீட்டுக்கு வரும்போது அவ மடியில வைக்கணுமா? சொல்லுங்க. இத பாருங்க, பின்னாடி ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன குறை சொல்லாதீங்க. ஒரு தடவை எல்லாரும் அவங்க கண்ணால அதை நல்லா பாத்துருங்க. என்ன, இது கிடையாது அது கிடையாது இப்படி அப்படி பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த கொழுந்தனாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த ஜென்மத்துல யார நான் மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னனோ அவளை போய் குலதெய்வத்துக்கு பூஜை பண்ண சொல்றாரு. நீ சொல்லு. நானா? நீ இல்லாம வேற யாரு? சித்தப்பா, அது எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கே தெரியும்ல, ஒவ்வொரு வாட்டியும் என் கல்யாணம் நின்னு போகுதுன்னு. அதனால நான் தெரியாம கூட தப்பு பண்ணிட்டேன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லா கன்னியா தான் இருப்பேன். இல்ல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. மருமகளை நீயாவது சொல்லு, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு போகும்போது அத்தை தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அத்தைக்கு தான் எல்லாம் தெரியும். சரி, இப்ப நான் அதிதி கிட்டே போன் பண்ணி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சாலும் நான் எதுவும் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு வெளியே போய் பாஸ்தா சாப்பிட்டுட்டு வந்தா, இன்னைக்கு கோவில சாக்கு வச்சு சுத்திட்டு வர போறா. கொடுத்து வச்சவதான். இந்த அதித்தி பொண்ணு போன் எடுக்க மாட்டாளே. தாத்தா, ஆ, நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டீங்க, ஆனா என்கிட்ட கேட்கவே இல்லையே. உன்கிட்டயா? இப்போ நான் இன்டர்நெட்ல கேட்டு வேற என்னெல்லாம் தேவைன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், சரியா? இங்க பாரு செல்லம், உன்னோட இன்டர்நெட்ல இருந்து நமக்கு தகவல்லாம் கிடைக்கும் தான். ஆனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் சாஸ்திர சம்பிரதாயத்தை எல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்க மனசார சொன்னா நல்லது நடக்கும். போய் நீ விளையாடுவா, நல்லா விளையாடு. நான் இன்னும் அவளை மருமகளா ஏத்துக்கல. ஆனா நீங்க கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியல. அதான் பூஜையில குறை வரக்கூடாதுன்னு இதெல்லாம் பண்றேன். இங்க பாருங்க, பொதுவா பெரியவங்க எல்லாருக்கும் சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க சுயமரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அதனால திரும்பவும் ஒரு முறை சொல்றேன், அவ ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு. வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ அம்மா மாதிரி எல்லாரும் ஏமாத்தி நம்மள தவிக்க விட்டுட்டு ஓடி போக போறா.
வேணா பாருங்க. சூரஜ நல்ல வழிக்கு மறுபடியும் கொண்டு வர முடியும்னா அது இந்த பொண்ணால மட்டும்தான் முடியும். சரியா சொன்னீங்க சூரஜ் அண்ணன். பொண்ணுங்களை வழிக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு கிஃப்டை தவிர எதாலையும் முடியாது. அப்புறம் என்னால ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும். அண்ணி இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். என்ன அண்ணியா? எத்தனை தடவை சொல்றது அவ ஒண்ணு உனக்கு அண்ணி கிடையாதுன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். இங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு எப்பவுமே அண்ணி தான். நான் சொல்றதுல எந்த தப்புமே இல்ல. சரியா? நான் இஷாக்கு வாங்கிட்டு வந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இப்பவே ஊரை கூப்பிட்டு டமார் அடிச்சிடுவா. கூடவே பெரியமா கிட்ட எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துருவா. பேக்ல என்ன? யானை வேணா சவாரி போறியா? பேக்ல என்னவா? பேக்ல என்னோட பொருள் தான் இருக்கும். வேற என்ன இருக்கும்? பின்ன வேற என்னவா? வேற இதுல பிரம்மச்சாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட துணிலாம் இருக்கு. வேற என்ன இருக்க போகுது? இந்த பேக் மேல கன்னி பொண்ணுங்க கண்ணெல்லாம் படக்கூடாது. அப்படியா? நான் இத பார்த்தே தீர்வேன். இங்க உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் அவங்க எனக்கு அண்ணிதான் இல்லையா? ஒண்ணு உன்னுடைய செக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா? சரி, முதல்ல கிளம்பு. நான் ஏன் போகணும்? நான் சரளாத்தை பார்க்க வந்திருக்கேன். குலதெய்வம் கோவிலுக்கு வர போகணும். ஆனா கால் ரொம்ப வலிக்குதே. போவோம். நாளைக்கு பூஜைக்கு மாலை கட்டிட்டு போகணுமா? ஆனா எனக்கு மாலையெல்லாம் கட்ட தெரியாதே. சரி பரவாயில்ல, எனக்கு கத்து கொடுங்க. இந்த சாக்குல நான் மாலை கட்டவும் கத்துப்பேன். ஊசி நூலெல்லாம் எங்க இருக்கு? அட ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருக்கியா? இரு, பொறுமையா மெதுவா உள்ள பாரு. Wow. Thank you so much, Suraj. Thank you. நான் திரும்பவும் உன்கிட்ட சொல்றேன், நல்லா யோசிச்சுக்கோ. குலதெய்வம் பூஜை ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க கோவில நிறைய சுத்த வேண்டியது இருக்கும். அதுவும் உனக்கு இந்த சாரி கட்டிட்டு நடக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் உன் நிலைமை இப்பயே நீ பாரு. இப்பவும் கால்ல மருந்து தடவர உன்னால எப்படி நடக்க முடியும்? நாம பேசாம ஒண்ணு பண்ணலாம். இந்த கோவில் போற பிளான கேன்சல் பண்ணிடலாம்.